ராமர், சீதை, லட்சுமணனுடன் அந்திரி முனிவர் ஆசிரமம் போனார்கள். அங்கு தங்கி அவருடைய உபகாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள். செல்லும் வழியில் விரதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான். அவனை அழித்துவிட்டு அகஸ்தியர் ஆசிரமம் சென்றார்கள். அவர் வில்லும் அஸ்திரங்களும் கொடுத்து ஸ்ரீராமருக்கு உதவினார். அங்கிருந்து கோதாவரி நதி தீர்த்தத்திற்கு போகும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்தித்தனர். அவரோடு அளவிலாவிய பின்னர் பஞ்சவடி வந்தனர். பர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினர். அந்த காட்டின் பெயர் தண்டகாருண்யம் என்பதாகும். ராமர் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது. அங்கே ஒரு நாள் ராவணன் என்ற இலங்கேஸ்வரனுடைய தங்கை சூர்பனகை என்பவளை காண நேர்ந்தது. அவள் ஸ்ரீராமருடைய அழகை கண்டு மயங்கினாள். அவரை அடைய ஆசைப்பட்டாள். ஆயினும் தன்னிலும் அழகு மிகுந்த சீதை அவன் கூட இருக்கும் வரை தன் ஆசை நிறைவேறாது என்ற முடிவுக்கு வந்தாள் சூர்பனகை. பேரழகியாக வடிவம் தாங்கி பஞ்சவடிக்குள் நுழைந்தாள் சூர்பனகை. லட்சுமணனுக்கு அவளுடைய தீய எண்ணம் தெரிய வந்தது. அதனால் அவன் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவளை அவமானப்படுத்தி விரட்டியடித்தான். இதை அவளுக்கு பக்கத்திலிருந்து கரண், துஷானன் என்ற இரு சகோதரர்களும் தெரிவித்தாள். அவர்கள் தம் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறாதவராக ராம லட்சுமணர்களை கொன்று விடுவதாக கூறி அவர்களுடன் போரிட வந்தார்கள். ராமர் தனித்தனியாகவே இருந்து மிகவும் குறுகிய காலத்தில் அவர்கள் இருவரையும் சம்ஹாரித்தார். சூர்பனகை உடனே இலங்கைக்கு ஓடினாள். ராவணனாகிய தன் சகோதரனிடம் கரதுசேனரின் ராமனால் வதம் செய்யப்பட்டதும் தன் காது மூக்கு அறுபட்டதும் உள்ள உருக எடுத்து சொன்னாள். அதோடு அவள் நிறுத்தினாளா? இல்லை. ராமன் மனைவி சீதை பேரழகி. அந்த அழகு பிம்பத்தை அவன் அடைய வேண்டும் என்ற ஆசை கனல் அவன் உள்ளத்தில் தோன்றும்படி சொன்னாள். இதை கேட்டதும் சீதையை அபகரித்து கொண்டு வந்து தன் அந்தப்புரத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என ராவணன் தீர்மானித்தான். மாயவேலை செய்வதில் அதிசாதுரியமான மாரீசன் என்ற அரக்கனை பொன்மான் உருகொண்டு பஞ்சவடியில் திரியச் சொன்னான். அப்படி மானாகத் திரிந்து ராம லட்சுமணர்களை அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி அழைத்துச் செல்லுமாறு ஏற்பாடு செய்திருந்தான். அவ்வாறே மாரீசன் பொன்மானாக மாறினான். பஞ்சவடிக்குச் சென்று ராமர் சீதை உள்ள பர்ணசாலை பக்கம் நடமாடினான். தகத்தயமாக மின்னும் பொன்மானை கண்ட சீதை அதை தனக்கு பிடித்து தருமாறு ராமனை வேண்டிக் கொண்டாள். அது உண்மையல்ல, உங்களையும் மற்றோரையும் ஏமாற்ற வந்த மாயமான் என்றான். சீதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்ரீராமர் பர்ணசாலையில் லட்சுமணனை காவலாக இருக்கும்படி சொல்லிவிட்டு மானை துரத்தினார். கையில் வில்லோடு தன்னை தொடர்ந்து வரும் ராமனிடம் அகப்படாது மாயமான் அவரை வெகு தூரம் இழுத்து சென்றது. அலைச்சலில் சினந்த ராமர் ஓர் அம்பு விட்டு அழகிய மானை கொன்றார். மாரீசன் உயிர் விடும்போது ராமனுடைய குரலை போன்று மாற்றிக்கொண்டு ஹே லட்சுமணா, ஹே சீதா என்று அலறியபடியே உயிரை விட்டான். சீதை பர்ணசாலையில் இருந்து அவளுக்கு அந்த குரல் கேட்டது. அவள் அதனால் வேர்த்து வெளுவெளுத்து போய், லட்சுமணா, உன் அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து என நினைக்கிறேன், நீ சீக்கிரம் போய் பாரு என்று லட்சுமணனை அங்கிருந்து போய் பார்த்து வரும்படி வேண்டினாள். தேவி, இது அந்த மாயமானுடைய குரல். நான் சந்தேகரனை வெல்பவர் இந்த பூமியில் எங்கும் கிடையாது. ஆகவே கவலை வேண்டாம் என்றான் லட்சுமணன். இப்படி சொன்னதும் அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. லட்சுமணா, நான் சொல்வதை கேள். நீ உடனே ஓடிச் சென்று உன் அண்ணனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார் என ஆவேசமாக கூறினாள். சீதையை பர்ணசாலையில் தனியே விட்டுவிட்டு தன் அண்ணனை தேடி சென்றான் லட்சுமணன்.